நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கு. இதுல முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அவங்க முதல்ல குறிப்பிட்டது தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இதுல திருச்சி, சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி இடம்பெற்றிருக்கு. இதுல திருச்சி அப்படிங்கிறது நிர்வாக தலைநகரா இருக்கும்னு சொல்றாங்க. சென்னை அப்படிங்கிறது தொழில்நுட்ப தலைநகரமா இருக்கும்னு சொல்றாங்க. கோவை தொழில் மற்றும் வணிக தலைநகரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மொழி மற்றும் கலை பண்பாட்டு தலைநகரமா இருக்கும். கன்னியாகுமரி தமிழர் மெய்யியல் தலைநகரமா இருக்கும்னு சொல்லி தமிழகத்துக்கு மட்டும் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் தேர்தல் அறிக்கையில சில முக்கிய பாயிண்ட்ஸ்லாம் முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம இது பற்றி இன்னும் விரிவா பேச இருக்கோம். எம்மோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், தொடர்ந்து நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கிறோம். மேலும் என்னென்ன விஷயங்கள் இதுல குறிப்பிடத்தக்கதா இருக்கு, நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல மாறுபட்டு யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி. இதுவரையில அவர்கள் தேர்தலை தனித்தே தான் போட்டியிடுகிறார்கள். இந்த தேர்தலுமே தனித்து தான் போட்டியிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது கூட அவர்கள் தேர்தல் அறிக்கை என்ற பெயர்ல வெளியிடாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வோம், இந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்கும் என தேர்தல் அறிக்கையை கூட வரைவு என்ற அளவுல தான் வெளியிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளைப் போல அந்த விலையில்லா திட்டங்கள் எந்த விதத்திலும் அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள்ல இருக்காது. அந்த அளவுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அவர்களுடைய தேர்தல் அறிக்கை சற்று முன்னதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல 49 தலைப்புகள்ல திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த செயல்பாட்டு வரைவு எனப்படக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை குறிக்கிறது. முதல் கட்டமாக தமிழ்நாட்டுக்கான தலைநகரங்கள் 5ஆக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தலைநகரங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் என்ற அடிப்படையில பிரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இயற்கை வளங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தண்ணீர் வணிகத்திற்கு தடை விதித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசே இலவச தூய குடிநீர் கொடுக்கும், அதற்கான புதிய கட்டமைப்புகளை உருவாக்கும், இது பல்லாயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கும் துறையாக மாற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவிரி, வைகை, தாமிரபரணி, தென்பெண்ணை, பாலாறு உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து ஆறுகளிலும் 15,001 தடுப்பணை, அதாவது 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை என புதிய வேளாண் மண்டலங்கள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையுடைய நீர் தேவைக்கு ஏற்ப பேணி காத்து தண்ணீரை சேமிக்க வழிவகை செய்யும் விதத்துல புதிய அணைகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கையில மீனவர் நலன், மீனவர்களுக்கு தனி தொகுதி, கடற்கரையை கொண்ட தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கிறது. அதுல மொத்தமாக கடல் மீன் ஆக்கத்துல 12 விழுக்காடு தமிழ்நாடு மீனவர்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு மீனவர் சார்ந்த முதன்மை பணி வழங்கப்படும். உழவர் நலன்ல உழவர்களுக்கான திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்சோலை என அறிவிக்கப்பட்டு அந்த முதியவர்களுக்கு சிறப்பு மருத்துவ திட்டங்கள், முதியவர் மருத்துவத்திற்கான சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படும். அவர்களுக்கான இதற்காக மருத்துவ குழுக்களே வீடு தேடி சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை செய்வதற்கு தேவையான விஷயங்கள் செய்யப்படும். மருத்துவக் கல்லூரிகள்ல முதியோர்களுக்கான முதுநிலை மருத்துவ படிப்புக்கு MD பீடியாட்ரிக் கேர் மிக குறைவான இடங்களே இருக்கிறது, அதனை அதிகப்படுத்துவதற்கு வழிவகை செய்யப்படும். பெண்ணுரிமைக்கான பல்வேறு அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போதை ஒழிப்புக்கான திட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டுல போதை பொருளால் ஆளாகி கைம்பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. குடிநோய் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்படும். அது மட்டுமல்லாமல் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு இடப்பகிர்வு இருக்கக்கூடிய 3 விழுக்காட 5 விழுக்காடாக உயர்த்தி தரப்படும். மாநில, தேசிய, பன்னாட்டு விளையாட்டுகள்ல அதிக அளவுல தமிழர் மரபு விளையாட்டுகளை மீட்டெடுக்க தனித்துறை அமைக்கப்படும். ஒவ்வொரு ஊராட்சிகளையும் விளையாட்டு பயிற்சி திடல்கள் அமைக்கப்படும். சிற்றூர்கள்ல சின்ன ஊராட்சிகளை கடந்து சின்ன ஊர்கள்ல உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்படும். தமிழ் போராளிகள் பெயர்கள்ல விருதுகள் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர்களுக்கான நடமாடும் மருத்துவ மையம் அமைக்கப்படும். குழந்தைகளுக்கான மருத்துவத்துல கூடுதல் கவனம் செலுத்தப்படும். மருத்துவ கருவிகள் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகம் ஏற்படுத்தப்படும். முக்கியமாக இவர்களுடைய வாக்குறுதியில ஆண்டுதோறும் கவனம் இருக்கக்கூடிய ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி என்பது மிகப்பெரிய
ஒரு அறிக்கையாக இருக்கும், ஒரு பேசுபொருளாக இருக்கும். அந்த அளவுல இந்த அறிக்கையிலும் கூட கால்நடை பண்ணை, நாட்டு மாடு பால் சந்தை உருவாக்குதல் உள்ளிட்டவை இந்த ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியில வருகிறது. இது போல பல்வேறு விஷயங்கள்ல முக்கியத்துவம் செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட பக்கத்துல இந்த தேர்தல் வரைவு அறிக்கை எனப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.